இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கேழ்வரகுல இந்த ராகியில் வந்து கஞ்சி, அதோட பால் எடுத்து கஞ்சி. இதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு 200 கிராம் கேழ்வரகை ஊற வச்சுருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இதை நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுக்கணும். இதை ஊற வச்ச தண்ணியிலேயே கூட அரைச்சிக்கலாம். சரியா? இதை இப்போ நம்ம பண்ணலாம். பால் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் போடலாம். போட்டு இதை நல்லா அரைக்கணும். நைஸாக அரைச்சா இதை ஃபில்டர் பண்ணணுன்னு இல்லை, பால் அப்படியே காய்ச்சலாம். அதோட ஃபைபர் வேணும்னு நினச்சா. பட்டு இதை வந்து வடிகட்டி பண்ணுறது நல்லது. விட்டு நம்ம அரைக்கலாம். இப்போ இதுலேருந்து 2 தடவை எடுத்தாச்சு. இன்னும் ஒரு தடவை கூட நம்ம எடுக்கலாம். திருப்பி அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி அதில் வடிகட்டிடணும். அதுதான் பால். அதில் பால் இருக்குது பாருங்க. இதில் பால் சேர்த்து வச்சுருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் அதை காய்ச்சும். இப்போ இதை ஒரு 3 தடவை நல்லா அரைச்சி பால் எடுத்து வடிகட்டியாச்சு. இனிமேல் இதில் ஒன்றும் சத்து இருக்கிற மாதிரி தெரில, தண்ணியாக தான் வந்தது பால்லாம். ஸோ அதை நிறுத்திடலாம். இப்போ இதை தூக்கி போட்டுடலாம். இல்லை இதை வேறு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. இதை நான் தூக்கி தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த பால் வந்து கொஞ்சம் இன்னும் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு காய்ச்சிக்கலாம். சரியா? இந்த பால் இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கையை விட்டுட்டோம் நடுவில் எங்கேயா போயிட்டோம்னா அதை அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சத்துமா கஞ்சி மாதிரி தான் இது. சத்துமாவிலையும் கேழ்வரகு போடுவோம் இல்லையா, ராகி போடுவோம். அதே மாதிரி தான் இது. விடாமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது, ஊற வச்சு அரைச்சி. இதை கை விடாமல் கலரிட்டு இருக்கணும். இதில் திதிப்புக்கு என்ன பண்ணலாம்னா பேரிச்சம்பழம், டேட்ஸை வந்து நல்லா ஊற வச்சு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சு அரைச்சி இதோடையே சேர்த்து காய்ச்சிடணும். அது இல்லைன்னா கல்கண்டு போடலாம். இல்லை சுகர், ஒயிட் சுகரும் போடலாம். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் என்கிட்ட இப்போ டேட்ஸும் இல்லை, கல்கண்டும் இல்லைங்கிறதுனால நாட்டு சர்க்கரை. இது வந்து ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறதுனால நான் இதை போடுறேன். அவ்வளோதான். இது நம்ம அவ இஷ்டம் தான், எது வேணால் போடலாம். இந்த இதில் கேழ்வரகு பாலே இருக்கிறதுனால இதுக்கு நார்மல் பால் ஆட் பண்ணணுன்னு கிடையாது. இதே காய்ச்சி இதில் திதிப்பு சேர்த்து என்ன வேணுமோ அந்த திதிப்பு சேர்த்து ஏலக்காய் பொடி சேர்த்து சாப்பிட வேண்டியது தான். வேணுன்னா டேட்ஸு தான் சேர்க்குறோம் இல்லையா, அதில் சேர்ப்போம். அப்படி இல்லைன்னா நட்ஸ் எல்லாம் மேலே போட்டு அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவளுடைய இஷ்டம். ஏலக்காய் போடணும், திதிப்புக்கு ஏதாவது போடணும். ஒயிட் சுகரோ, நாட்டு சர்க்கரையோ, இல்லை ஜாகரியோ, இல்லை பேரிச்சம்பழமோ, கல்கண்டோ, இதெல்லாம் அவள் இஷ்டம். அவள் வாரத்தில் என்ன இருக்கோ அதை பொறுத்து. இப்போ இது நல்லா வெந்து ஒன்றா சேர்ந்து வந்துடுது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி, இந்த கூழ் மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடுது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுருக்கணும். இப்போ இது நல்லா வெந்துடுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி வந்ததுன்னா. ஸோ அப்போ அதோட நாட்டு சர்க்கரை ஒரு 200 கிராம் நம்ம கேழ்வரகு சேர்த்துருக்கோம்னா 100 கிராம் ஆர் 150 கிராம் நாட்டு சர்க்கரை. இது அவளுடைய ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணும்னு அவளுக்கு இருக்கோ அதை பொறுத்து கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கறது தான் நல்லது. ரொம்ப குழக்குழான்னு இருக்கிறதுனால இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம். குழக்குழான்னு இருந்தால் சாப்பிட கூழ் மாதிரி இருக்கும். அதனால் கஞ்சி மாதிரி வேணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு 2 கொதி வந்ததுன்னா அந்த சர்க்கரை அதோட பாகு மாதிரி கலந்துடும். அப்போ அதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஒரு தடவை மாதிரி இருக்கும். அதனால் கஞ்சி மாதிரி வேணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு 2 கொதி வந்ததுன்னா அந்த சர்க்கரை அதோட பாகு மாதிரி கலந்துடும். அப்போ அதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இது நல்லா வெந்து ஆயிடுத்து. ஒரு கொதியும் வந்துடுது. நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு கொதியும் வந்துடுது. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஏலக்காய் பொடி நான் ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் ஏலக்காய் பொடி இதை சேர்த்து கொஞ்சம் வடிகட்டிடணும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் ஏலக்காய் பொடி போடணும். இப்போ சூடான சுவையான ராகி கஞ்சி ரெடி. ஃபஸ்ட் கிளாஸ், வெரி டெலிஷியஸ் ஒன் அண்ட் ஹெல்தி ஒன் டூ.